ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காதல் 8. மறுநாள் மிகவும் நன்றாகவே உடல் தேறியிருந்தான் வினோ. ஆனாலும் காலையில் இருந்து அவனை வெளியே போக விடாமல் அறைக்குள்ளேயே ஓய்வெடுக்க செய்திருந்தாள் விஷாக்கா. அநியாய சேரவிக்கி, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை, விட்டா என்ன பேஷண்ட் ஆக்கிடுவ போல என அவன் சலித்து கொள்ள, மூச், நேத்து முழுக்க கண்ணை கூட திறக்க முடியாம படுத்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு நல்லா இருக்காராம். இதை நான் நம்பணுமா? ஃபீவர் குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று மிரட்டினாள் விஷாக்கா. என்னை யாரும் இப்படி மிரட்டினதே இல்லை தெரியுமா என்று அவன் கூற, எதுக்குமே ஆரம்பம் புள்ளின்னு ஒன்று இருக்கணும் தானே, அது இதுன்னு நினைச்சுக்கோங்க, இனி நான் இப்படிதான் மிரட்டுவேன் என்றவள் அன்று மாலை வரை அவனை அறையில் இருந்து வெளியே செல்ல விடவே இல்லை. மாலை மங்க தொடங்கிய நேரம். ரொம்ப போர் அடிக்குது விக்கி, லைட்டா ஒரு வாக்காவது போயிட்டு வரலாமே என அவன் கேட்கவும் அவளுக்கும் லேசாக அப்படித்தான் இருந்தது. அதில் மறுபேதும் சொல்லாமல் சம்மதித்தவள் வினுவோடு சேர்ந்து வெளியில் வந்தாள். இருவரும் அருகில் உள்ள கடற்கரைக்கு சென்றுவிட்டு விரைவாக வீடு திரும்பிவிட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களது திட்டமாக இருந்தது. அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே சென்றாள் விஷாக்கா. அவளின் இந்த வகையான மிரட்டலில் வினுவின் முகத்தில் ஒரு புன்னகை நிரந்தரமாக வந்து அமர்ந்திருந்தது. அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் இருந்து சற்று தள்ளி நடந்து போகும் தூரத்தில் இருந்த கடற்கரைக்குத்தான் வந்திருந்தனர். மெல்ல பேசியபடியே கடற்கரை மணலில் அந்த மாலை நேர காற்றை ரசித்தவாறே நடந்து கொண்டிருந்தவர்கள் கடல் அலைகளின் பக்கம் மட்டும் செல்லவே இல்லை. வினு அங்கு செல்ல நினைக்க அதற்கு விசாக்காதான் அனுமதிக்கவே இல்லை. தண்ணி கிட்ட போனா உங்களுக்கு ஒத்துக்காது, போகவே கூடாது என்றால் கண்டிப்போடு விஷாக்கா. ஐயோ, என்னை சின்ன குழந்தை மாதிரி நீ ட்ரீட் செய்யற, தண்ணியில போனா எல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, தண்ணியில மூழ்கினாதான் எனக்கு பிரச்சனை என்றான் வினு. சரி, அப்படியே இருக்கட்டும், நேத்து வரைக்கும் காய்ச்சல்ல இருந்த உடம்பு இப்போ தண்ணியில போனா மறுபடியும் காய்ச்சல் வரும், அதனால இப்போதைக்கு தண்ணி பக்கம் போக வேண்டாம், உடம்பு சரியானதும் கொஞ்ச நாளைக்கு பிறகு தண்ணி கிட்ட போகலாம், சரியா என்றாள் விஷாக்கா. என்னது, கொஞ்ச நாளைக்கு பிறகா என திகைத்தவன் ஏதோ கேட்க வந்து பின் வேண்டாம் என்பது போல அப்படியே அமைதியாக அவனை கேள்வியாக திரும்பி பார்த்தாள் விஷாக்கா. அதற்கு ஒன்னும் இல்லை என தலையசைத்தவன் அப்படியே நடந்து கொண்டிருக்க அவளும் வேறு எதுவும் பேசாமல் அவனோடு சேர்ந்து நடந்தாள். தூரத்தில் சிலர் குழுமி இருப்பதும் அங்கு அலங்கார விளக்குகள் எரிவதும் மலர்கள் பலூன்கள் என கலர் கலராக இருப்பதும் தெரிய, என்ன நடக்குது அங்க என்றாள் விஷாக்கா. ஐ திங்க் கல்யாணம் என்று அவன் கூறவும் ஆச்சரியமானவள், இதைத்தான் தீம் வெட்டிங்னு சொல்றாங்களா? இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கோவா போய் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா என்று விழிகள் விரிய அந்த பக்கமே எட்டி பார்த்தபடியே கேட்டுக்கொண்டு நடந்தாள் விஷாக்கா. கிட்டத்தட்ட, ஆனா இது செலிபிரிட்டி வெட்டிங் இல்ல என்றான் வினு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை இது செலிபிரிட்டி வெட்டிங்கா இருந்தா என்ன செய்வீங்க என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டாள் விஷாக்கா. செலிபிரிட்டி வெட்டிங்கா இருந்தா நாம இவ்வளவு பக்கத்துல வந்து இருக்கவே முடியாது, பாடி கார்ட்ஸ் நம்ம அங்கேயே தடுத்து நிறுத்தியிருப்பாங்க, இது நம்மை போல ஆட்கள் யாரோ தீம் வெட்டிங் போல செய்ய ஆசைப்பட்டு இங்க வந்து செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றவன் சற்று அந்த கும்பலை நெருங்கி கிடைத்த இடைவெளி வழியே அந்த பக்கம் நடப்பதை பார்க்குமாறு அவளை நிற்க வைத்தான் வினு. அவளோடு உள்ளே நடப்பதை எட்டி பார்க்க அங்கு ஒரு இளமை பட்டாளமே குழுமி இருக்க பெரும் ஆரவாரத்தோடு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் பெரியவர்கள் நின்று சந்தோஷமாக அதை பார்த்து கொண்டிருந்தனர். வாவ், இப்படியெல்லாம் கல்யாணம் நடக்குமா என அவளால் நம்ப முடியாமல் கேட்க, ஏன் நீ இதுக்கு முன்ன பார்த்ததில்லையா என்றான் வினு. நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, அதுவும் அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இப்படி ஒரு ஏற்பாட்டை அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு இருக்காங்க பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இது காதல் கல்யாணமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் வியப்போடு விஷாக்கா. ஏன் அரேஞ்ச் மேரேஜ்ல
தீம் வெட்டிங் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன என்றான் வினு. அப்படி இல்ல, எத்தனை வீட்டுல இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல என்றாள் விஷாக்கா. இப்போதான் இதெல்லாம் சகஜமாகிட்டு வருதே. வீட்டுல பேசி புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வச்சா அவங்களும் சம்மதிப்பாங்க. உனக்கு ஆசையா இருந்தா நீயும் இப்படியே ஒரு தீம் வெட்டிங் செஞ்சுக்கோ என்றான் வினு. அதில் அவனை திரும்பி பார்த்தவள், எனக்கு ஆசையாதான் இருக்கு, ஆனா நடக்குமான்னு தெரியல என்றாள். ஏன் அப்படி நினைக்கிற? கண்டிப்பா நடக்கும் என்றான் வினு. நிஜமாவா? நம்பலாமா என்று விசாக்கா கேட்க, நம்பிக்கை அதானே எல்லாம் என்றான் வினு. அப்போ இப்படியே கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொல்றீங்களா என்றாள் விஷாக்கா. அதற்கு ஆம் என தலையசைத்தவன் அதன் பின்பே ஏதோ தோன்ற அவளை ஒருமுறை கேள்வியாக திரும்பி பார்த்துவிட்டு அமைதியாகி போனான் வினு. அதன் பின் அவனிடம் ஏதோ ஒரு வித்தியாசம், இயல்பாக இருக்க முடியாத நிலையில் ஒரு தவிப்போடு அங்கு இருப்பது போலான உடல் மொழி கண்டவள், உடம்புக்கு எதுவும் முடியலையா என அவன் நெற்றியை வேகமாக தொட்டு பார்க்க, எதுவும் இல்லை என அவளின் கையை விலக்கினான் வினு. என்ன செய்யறீங்க? ஃபீவர் இருக்கான்னு பார்க்கணும் இல்ல, ஏதோ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா தெரியுறீங்க என்று மீண்டும் விசாக்கா அவனை நெருங்க முயல, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன், நாம ரூமுக்கு போகலாமா என்றான். அவளிடம் இருந்து சற்று தள்ளி நின்று வினு. அவன் செயலில் மனம் சோர்ந்து போனவள் சரி என்பதாக தலையசைத்துவிட்டு அவனோடு நடக்க, திரும்பி வரும் வழியில் இருவரும் ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை. அவனின் இந்த திடீர் செயல்களில் அவளுள் பல கேள்விகளும் குழப்பங்களும் உண்டாகி இருந்தது. எதுவோ மனதை பிசைந்து கொண்டே இருந்ததில் எதுவும் பேச தோன்றாமல் வினு நடந்து கொண்டிருக்க, அதற்கு நேர் மாறாக வினுவை திரும்பி திரும்பி பார்த்தபடியே வந்தாள் விஷாக்கா. திடீரென ஏன் இப்படி அமைதியாகி போனான் என புரியாமல் அறைக்குள் வந்தவள், நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேன் என்று வினு கூறியதை கேட்டு திகைத்து நின்றாள். ஏன், என்ன திடீர்னு என்று அதிர்வோடு அவள் கேட்க, பின்ன இங்கேயே இருந்திட முடியுமா என்ன என்றான் வினு. இல்ல, அப்படி இல்ல, ஆனா இவ்வளவு சீக்கிரம் என்று விசாக்கா தடுமாற்றத்தோடு நிறுத்தவும், என்ன சீக்கிரம்? ஆல்ரெடி 5 நாள் ஆயிடுச்சே என்றான் வினு. 2 நாள் முன்ன நாம பேசும்போது நீங்க எத்தனை நாள் ட்ரிப் பிளான் செஞ்சு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன்ல, அப்போ அப்படி பிளான் எதுவும் இல்ல, லாங் ஹாலிடேன்னு தானே சொன்னீங்க என்றாள் விஷாக்கா. ஆமா, அப்போ அப்படிதான் நினைச்சேன், ஆனா இப்போ வேண்டாம், எல்லாம் போதும்னு தோணுது என்றான் வினு. அதில் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவள், எது போதும்னு தோணுது, என்ன வேண்டாம் என்று கூர்மையான பார்வையோடு கேட்கவும், சிறு தடுமாற்றத்தோடு அவளை பார்க்காமல் திரும்பிக் கொண்டவன், எல்லாமே என்றான். இது ஒரு வகையில் விஷாக்காவின் மனதை பாதிக்க, வேறு எதுவும் பேசாமல், சரி ஓகே, எப்போ கிளம்புறீங்க? இப்போ நைட்டேவா இல்ல காலையிலேயா என்றால் வேறு பேச்சுக்கு மாறி. தெரியல என்றவன் சிறு யோசனைக்கு பிறகு, ஆமா நீ எப்போ கிளம்புற என்று திரும்ப அவளிடம் கேட்கவும், அவளும் தெரியல என்றாள். அதற்கு இது என்ன பதில் என்பது போல் வினு அவளை பார்க்க, நீங்களும் இப்படிதானே சொன்னீங்க, நான் திரும்ப ஏதாவது கேட்டேனா என சலிக்காமல் அவனை எதிர்பார்வை பார்த்து நின்றாள் விஷாக்கா. அதில் வினுதான் பின்வாங்க வேண்டி இருந்தது. வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர நினைத்தாலும் முடியாமல், ஊர்ல இருந்து வரும்போது என்ன பிளானோட கிளம்பின, எத்தனை நாள் ட்ரிப்பா இதை நீ பிளான் செஞ்சிருந்த என்ற அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்டான் வினு. அப்படி எந்த பிளானும் எனக்கு இல்ல, என் வேலை முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் என்று வெற்று குரலில் அவள் பதிலளித்துவிட்டு அமைதியாகிவிட, ஏனோ வழக்கத்துக்கு மாறான இந்த அமைதியும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த இடைவெளியும் அவனை ஒரு மாதிரி இயல்பாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருந்தது. அதில் சில நிமிடங்கள் பால்கனியில் சென்று நின்றிருந்தவன் பின் வேகமாக உள்ளே வந்து, எனக்கு தெரிஞ்சு போட்டோகிராஃபி உன் வேலையும் இல்ல, அது சம்பந்தமா நீ இங்க வரவும் இல்ல, வேறு ஏதோ விஷயம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, உன்கிட்ட அதை கேட்டு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன், அதுக்கான உரிமையும் எனக்கு இல்ல. ஆனா இங்க இது போல ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய நடக்கும், ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, இங்க நீ தனியா இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல என்றான் வினு. அதில் சட்டென நொடியும் யோசிக்காமல், அவ்வளவு அக்கறை இருந்தா என் கூட இருங்களேன் என்றிருந்தாள் விஷாக்கா. அதை கேட்டு லேசாக திகைத்தவன், என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா என்று கேட்கவும், நான் புரிந்துதான் பேசுறேன், நீங்க தான் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்றாள் விஷாக்கா. உனக்கு எல்லாமே விளையாட்டுதானா என்றான் வினு. என்ன பார்த்தா உங்களுக்கு விளையாடுறது போல இருக்கா? ஆமா,
நிஜமாவே நான் இங்க போட்டோகிராஃபி சம்பந்தமா வரல. அதே போல எனக்கு இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புற எண்ணமும் இல்ல. போகவும் முடியாது. உங்களுக்கு அக்கறை இருந்தா என்ற தொடங்கி சிறு இடைவெளி விட்டு நிறுத்தியவள் என குரலை கனைத்து கொண்டு, அவசர வேலை எதுவும் இல்லைன்னா நீங்களும் இங்க என் கூட இருக்கலாம் என்று விட்டு அமைதியாக சென்று படுத்துக்கொண்டாள் விஷாகா. ஆரம்பத்தில் இருந்தே அவள் ஏதோ சிரமத்தில் இருப்பதை அறிந்திருந்த வினுவுக்கு இப்போது என்ன செய்வது என தெரியவில்லை. தன்னால் அவளுள் சிறு சலனம் உண்டாகி இருப்பதை உணர்ந்தே விலகி செல்ல நினைத்தவனுக்கு அவள் ஏதோ சிரமத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்த பின்பும் அப்படி விட்டு செல்ல மனம் வரவில்லை. இதில் விஷாகாவை நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் தவித்து நின்றவன் சில நொடிகள் அவளையே யோசனையாக பார்த்து கொண்டிருந்து விட்டு அப்படியே சென்று பால்கனியில் அமர்ந்தான். அன்றைய நாள் அப்படியே கழிய வினு பால்கனியிலும் விசாகா அறைக்குள்ளும் உறங்கியிருந்தனர். அமர்ந்த நிலையிலேயே உறங்கியவன் மறுநாள் காலை கண் விழிக்கும் போது தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாள் என்று தெரிந்த பின் அப்படியே விட்டு செல்ல அவனால் முடியாது. அதே நேரம் அவள் எதிர்பார்ப்பது போல் விசாகாவை நெருங்கவும் அவனால் முடியாது. சில நாட்கள் இங்கேயே அவளோடு இருந்து விசாகாவின் மனதை மாற்றி அவளை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடிவெடுத்தவன் அதை உடனே அவளிடம் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாமல் இங்கேயே மேலும் சில நாட்கள் தங்கப் போவதாக மட்டும் விசாகாவிடம் கூறினான். ஏனெனில் இவன் திட்டம் தெரிந்தால் அவள் நிச்சயம் அதற்கு ஒத்துக்கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை என அவனுக்கு நன்றாக தெரியும். திடீரென அவன் முடிவு மாறியதில் சந்தேகம் எழுந்தாலும் இப்போதைக்கு வினு இங்கு தன்னோடு இருப்பதே போதும் என்பது போல் வேறு எதுவும் பேசவில்லை விஷாகா. அன்று முழுக்க அறையிலேயே இருந்தவர்கள் மறுநாள் மீண்டும் மெல்ல அருகில் உள்ள இடங்களுக்கு செல்லத் தொடங்கினார்கள். முன்பு போல் ஆர்வமாக ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் நேரத்தை போக்க எங்காவது செல்ல வேண்டும் என்பது போல்தான் இருந்தது அவர்களின் திட்டம். இருவரும் இணைந்து வெளியே கிளம்பிவிட்டாலும் மதியம் வரை முன்பு போல் இயல்பாக பேசிக்கொள்ள முடியாமல் சிறு தயக்கத்தோடு கழிந்தது. ஆனால் அதன் பின் மெதுவாக தொடங்கிய அவர்கள் பேச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்புக்கு திரும்பி இருந்தது. அடுத்த 3 நாட்களும் எப்போதும் போல் ஒருவரை ஒருவர் வம்பு இழுத்துக்கொண்டு சந்தோஷமாகவே கழிந்தது. ஒவ்வொரு முறையும் எங்கே சென்றாலும் அங்கிருக்கும் பார்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் ஆசையா இருக்கு என்பாள் விஷாகா. அவ்வளவு ஆசை இருந்தா நீயும் ட்ரை பண்ணி பாரு. சில நேரங்கள்ல ஒரு முறை ட்ரை செஞ்சுட்டா அந்த ஆசையே இருக்காது என்றான் வினு. ஒவ்வொரு முறையும் இப்போது வேண்டாம் என அதை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தவள் அன்று ஒரு டான்ஸ் பாருக்கு சென்றபோது அப்படின்னா இன்னைக்கு நான் ட்ரை செய்யட்டுமா என்றாள் விஷாகா. யுவர் விஷ். எனக்கு தெரிஞ்சு இது உன் பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப நாளா இருக்கு. அதை ஏன் பேலன்ஸ் வைக்கணும், இன்னைக்கு முடிச்சிடு என்றான் வினு. அதில் அவனை ஒரு புன்னகையோடு விசாகா பார்த்து கொண்டிருக்க என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தினான் வினு. இல்ல, யூஸ்வலா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு கேட்டா பெண்கள் எல்லாம் குடிக்க கூடாது, அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, இந்த மாதிரி தானே எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க அப்படியெல்லாம் பேச மாட்டீங்களா என்றாள் விஷாகா. அதற்கு சட்டென சிரித்திருந்தவன், குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். ஆண் குடிக்கலாம், பெண் குடிச்சா மட்டும் அது சமுதாய சீர்கேடுன்னு எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு விஷயத்த செய்யாமலே இருக்கிறத விட செஞ்சு அதுல இருக்கும் நன்மை தீமை புரிஞ்சு நாம விட்டு விலகி வரதுதான் சரி. இது ஒரு வகையில உன் வாசை, ஏக்கம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை உனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுது. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. அதை செய்யாத வரைக்கும் இந்த ஞாபகம் ஓ மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். என் ஆசை நிறைவேறவே இல்லைன்னு தோணும். இப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குன்னு வாழ்க்கை முழுக்க தூக்கி சுமக்கிறத விட ஒரு நாள் ட்ரை செஞ்சு பார்த்துட்டு அந்த ஆசையை இறக்கி வச்சிடலாமே என்றான் வினு. நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க வினு என்று அவ்வளவு நேரம் அவன் பேசுவதை விழி எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் ஒருவித ரசனையான குரலில் கூறவும், ஏன் கொம்பு எதுவும் முளைச்சிருக்கா என்ன என்று தன் தலையை தடவி பார்த்தான் வினு. அதில் போலி கோபத்தோடு அவன் கையை தட்டி விட்டவள் எழுந்து செல்லும் முன் வினுவின் தலையை செல்லமாக கலைத்துவிட்டு எழுந்து செல்ல அவள் சென்ற திசையை சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான் வினு. ஆனால் சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்தவள், அங்க நிறைய பாட்டில் இருக்கு, அதை நான் என்ன சொல்லி கேட்கணும் எனவும், ஓ இஷ்டம், உனக்கு எது பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணு என்றான் வினு. ஆனா எனக்கு எதுன்னு தெரியலையே என்றாள் விஷாகா. யூஸ்வலி லேடிஸ்
விஸ்கி, ஒயின், வோட்கா, டக்கீலா ட்ரை செய்வாங்க என்று அவன் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வரவும், என்னது ஷக்கீலாவா என்றாள் விஷாக்கா. அது ஷக்கீலா இல்லை, டக்கீலா என்றான் வினு. எனக்கு இதெல்லாம் சொல்லி கேட்க கூட தெரியாது, நீங்களும் வாங்கலேன் என அவன் கையை பிடித்து இழுத்து சென்று அங்கிருந்த பார் அட்டெண்டரிடம் சொல்லுங்க என வினுவை பார்த்து கண்ணசைத்தாள் விஷாக்கா. அதில் பார் அட்டெண்டர் திரும்பி வினுவை பார்க்க, டக்கீலா ஒரு ஷாட் என்றான் வினு. அதற்கு ஒரு தலையசைப்போடு திரும்பி சின்ன கிளாஸை எடுத்தவன் ஒரு பெரிய துண்டு லெமனை எடுத்து கிளாஸின் வாய்ப்பகுதியில் தடவிவிட்டு அதை அப்படியே உப்பில் வைத்து முக்கியவன் இன்னொரு துண்டு லெமனை அலங்காரமாக கிளாஸில் சொருகி வைக்க, இதையெல்லாம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த விஷாக்கா வினுவின் பக்கம் திரும்பி, இவர் என்ன ஊறுகாய் போட போறாரா என்றால் கிசுகிசுப்பாக. அதற்கு புன்னகைத்தவன், ரொம்ப யோசிச்சு குழம்பாம இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண என்றான். அதே நேரம் பார் அட்டெண்டர் இவள் பக்கம் அந்த சின்ன கிளாஸை நகர்த்தி வைக்கவும், அதை எடுத்தவள், இப்போ அப்படியே குடிச்சிடணுமா என்றாள். அப்படியே ஒரே ஷாட் குடிச்சிடு என்றான் வினு. அதே போல் செய்தவள், வாவ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சத்தமாக சொல்லிவிட்டு மெல்ல குரலை தழைத்து கொண்டு, இன்னும் ஒன்று என கெஞ்சலாக கையை காண்பிக்க, போதும் ஆசைப்பட்ட குடிச்சாச்சு, அவ்வளவுதான், கிளம்பலாம் என்றான் வினு. எனக்கு இன்னும் ஒன்னே ஒன்று என்றால் சிறு அடத்தோடு விஷாக்கா. சொன்னா கேளு, வேண்டாம் என்றான் வினு. எனக்கு வேணும் ப்ளீஸ் என்று சிறு பிள்ளை போல் அவள் சினுங்கவும், உனக்கு ஒத்துக்காது, சொன்னா புரிஞ்சுக்கோ விக்கி என்றான் வினு. ப்ளீஸ் ப்ளீஸ், ஆசையா இருக்கு என்று அவன் முகவாயை பிடித்து அவள் கெஞ்சவும், அதற்கு மேல் மறுக்க மனம் இல்லாமல் சரி என்பது போல தலையசைத்தான் வினு. அதில் உற்சாகமானவள் பார் அட்டெண்டர் பக்கம் திரும்பி, இன்னும் ஒன்று என்றவள் வினுவை பார்த்து, நீங்க குடிக்கலையா என்றாள். எனக்கு வேண்டாம் என்றான் வினு. நீங்க தான் குடிப்பீங்களே, என்னைக்கோ ஒரு நாள் சோஷியல் ட்ரிங்க், இன்னைக்கோ அந்த ஒரு நாள்னு நினைச்சுக்கோங்க என லேசான போதையோடு பேசவும், எனக்கு இன்னைக்கு வேண்டாம் என்றான் வினு. இதானே வேண்டாம்னு சொல்றது, ஒரே ஒரு கிளாஸ் எனக்காக என அவள் லேசாக கொஞ்சவும், நோ, உனக்கு வேணும்னா நீ இன்னொரு கிளாஸ் கூட குடி, ஆனா எனக்கு வேண்டாம் என்றான் உறுதியான குரலில் வினு. உங்களுக்கு வேண்டாம்னா போங்க, நான் குடிக்கிறேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டவள், எனக்கு இன்னொரு கிளாஸ் என்று அந்த பார் அட்டெண்டரை பார்த்து தொடங்கியவள் பின் அப்படியே நிறுத்தி வினுவை பார்த்து, ஆமா, அது என்ன சொன்னீங்க என்றாள் விஷாக்கா. அவளின் கோபம், குழப்பம் எல்லாத்தையும் சிறு புன்னகையோடு பார்த்தவன், அதில் சொல்ல வருவதற்குள் அவளுக்கே அவன் சொல்லிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்து விட்டிருந்தது. அதில் சட்டென, ஹா, ஒரு டக்கிலா ஷாட் என்றாள் விஷாக்கா. மீண்டும் அதே போல அனைத்தையும் தயார் செய்து பார் அட்டெண்டர் அவளின் முன் நகர்த்தி வைக்கவும், அதை எடுத்து ஒரே சிப்பில் குடித்தவள், வாவ், ஜஸ்ட் வாவ், அப்படியே எங்கேயோ காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு என்று அந்த நொடியை ரசித்து மகிழ்ந்தாள் விஷாக்கா. அவளுள் சென்றிருந்த திரவம் அங்கு ஒலித்து கொண்டிருந்த இசைக்கு ஏற்ப ஆடிக்கொண்டிருந்தவர்களை கண்டதும் அவளையும் உற்சாகமடைய செய்ய எழுந்து சென்று ஆடத் தொடங்கினாள் விஷாக்கா. அன்று படகில் ஆடியது போல் இல்லை. இன்று இங்கு ஒலித்த இசை துள்ளலோடு பல இலசுகளை தன்னை மறந்து ஆட வைத்துக் கொண்டிருக்க அதில் விஷாக்காவும் இணைந்து கொண்டாள்.